உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கொடுவா மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ கொடுவா மீன் வாங்கி வச்சிருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு 1.25 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பூண்டு பல், ஒரு கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு துண்டு போட்டிருக்கேன். அது கூட வாசத்துக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் துள்ளியோண்டு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்ல நைஸாக எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு கிண்ணிக்கு மாற்றிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்போம். அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் அதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துப்போம். அப்போ கொஞ்சம் நல்ல முருகலாக இருக்கும். மேலே இதாக இருக்கிறதுக்காக இப்படி சேர்த்துப்போம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து கலக்கிக்கலாம். இப்போ இந்த மீனில் நல்லா ஃபுல்லாக நல்லா தடவிடுங்க. இந்த மீன் வஞ்சன மீன் மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருக்காது. இது சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தடவி வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி தடவி நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே நல்ல ஃபேன் காற்றுல காய விட்டுருங்க. அப்போ நல்லா அதில் அந்த மசாலாலாம் பிடிக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ரீசரில் கூட 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்போயும் நல்ல மசாலாலாம் இதில் ஏறிடும். இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் இந்த மசாலா தடவி வச்சுடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெய் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் சைடில் நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா கல் பெரிய தோசைக்கல், அதனால எண்ணெய் ஊற்றும் போது கரெக்டாக உள்ளே போயிடுது. அதனால் ஓரத்தில் நான் அப்படி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். இது ஒரு பெரிய கல்லாக இருக்கனால நான் கொஞ்சம் மீன் தானே, அதனால் எல்லாத்தையும் ஒன்றா அதிலே சேர்த்துக்கிறேன். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நல்ல மசாலாலாம் இதில் ஏறி இருக்கும். இப்போ நான் இதில் எல்லா மீனையும் வறுத்துக்கலாம் போட்டு. இது குழந்தைங்களுக்கு கொடுக்க நல்லா இருக்கும். ஏன்னா டேஸ்ட்டும் இருக்கும், முள் அதிகம் இருக்காது. பசங்களே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி மசாலா ஒரு தடவை ரெடி பண்ணி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் வெந்துடுறதுனால அப்படியே உடஞ்சிக்கும். அதனால கொஞ்சம் மெல்ல திருப்பி விட்டுக்கலாம் நம்ம. இப்படி ஒவ்வொரு மீனையும் பொறுமையாக திருப்பி எடுத்தீங்கன்னா உடையாது. இல்லைன்னா கொஞ்சம் உடஞ்சிரும். அதுக்கு தான் அப்படி திருப்பிடுது. நான் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு அது கூட இந்த மீன் வறுத்துருக்கேன். நீங்களும் மீன் குழம்பு வச்சு வறுத்தாலும் சரி, இல்லை சாம்பார், ரசம், எந்த சாப்பாடோடு இந்த மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி நீங்களும் இப்படி மசாலா ரெடி பண்ணி இந்த மாதிரி வறுத்து பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இதை பிளேட்ல எடுத்துக்கலாம். நான் சொன்ன அதே மெத்தட்லயே அந்த மசாலா செஞ்சு பாருங்க. இந்த மீன் வறுவல் ரொம்ப நல்லாருக்கும். அடுத்த வாரத்துக்கு வஞ்சன மீனுக்கு நான் வேற மாதிரி மசாலா ரெடி பண்ணி காட்டுறேன். இப்ப நமக்கு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இத நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் வஞ்சன மீன் நான் செய்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.